இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு சுவாரஸ்யமான ஒரு இனிமையான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆண்டுடைய வார்த்தையை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இது மாத்திரம் நீங்கள் அறிந்தால் போதும். இதை மாத்திரம் என்னுடைய வாழ்க்கையில் அறிந்து அனைத்து பகுதிகளில் என்னுடைய வாழ்க்கையில விடுதலை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறேன். ஆமென். அதனால ஆண்டவர் உங்களுக்கு அதை சொல்லத்தான் எனக்கு உதவி செய்திருக்கிறார். இந்த வார்த்தை எடுக்கும் போது எனக்கு தெரியும் இந்த சபையுடைய கண்டிஷன் என்ன, இந்த வார்த்தை எடுக்கும் போது ஆண்டவர் உங்கள் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை என்ன, இந்த வார்த்தை எடுக்கும் போது நீங்க எவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான ஒரு எனக்கு தெரிந்து விட்டது. இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தில் அந்த வார்த்தைகளை நான் திரும்பும் போது உங்களுக்கு தெரியும். ஆமென். இப்ப நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி இருக்க, உலகத்திலே மிகுந்த அதிசயம் எது, அற்புதம் எது? உலகத்திலும் சரி, உலகத்தை விடுவோம், வேதாகமத்திலே நீங்கள் வாசித்ததுல மிகப்பெரிய அதிசயம் எது, அற்புதம் எது? உங்களுக்கு தான் இந்த கேள்வி. சும்மா 2-3 பேர் சொல்லலாம். நீங்க சத்தமா சொல்லலாம். ஆமென். வேதாகமத்திலே நீங்கள் பெரிதாக நினைக்கிற அதிசயம் இல்லாத அற்புதம் எது? எது பெரிய ஒரு அற்புதம் நினைக்கிறீங்க? சரி, நானே போயிட்டு எடுத்துதான் மோசையை கொண்டு வரும். மோசை கூடாத தேவன் செய்த அற்புதம் பயங்கரமான பெரிய கடலை புலம்புவது பெரிய அற்புதமா? ஆமென். சும்மா விஷயம் இல்லை. அடுத்தது 40 வருஷம் அவர் வானத்தில் இருந்து ஒரு மன்னா என்று சொல்லக்கூடிய ஒரு ஆகாரத்தை அந்த மக்களுக்கு கொடுத்தார். அது ஒரு மிகப்பெரிதான அற்புதம் தான். ஆமென். அல்லேலூயா. பெரிய அற்புதம் தான். அது மாத்திரம் இல்ல, கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்படும். அதாவது கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட்டது மக்களுக்கு. அல்லேலூயா. அது ஒரு பெரிய அற்புதமா? உங்களுக்கு பெரிய அற்புதமா? வேதாகமத்தில் அதை பெருசா போடுவோமா? செங்கடல் பெருசா போடுவோமா? வேற என்ன சொல்லலாம்? அந்த மக்கள் போட்டிருந்த உடுப்பு பழசா போகவில்லை, அவருடைய கால்கள் நீங்கவில்லை. ஒரு சூப்பர் நேச்சுரல், இயற்கைக்கு அப்பால் பட்ட ஒரு சுகத்தை அவர்கள் அனுபவித்தார்கள். அது ஒரு பெரிய அற்புதமா போடுவோமா? இல்ல நீங்க எல்லாம் வாழ்த்திருக்கீங்க. நான் சொல்ல விரும்புறேன், எல்லாம் சொல்லி ஒரு விஷயத்தை நான் சொல்லும்போது உங்களுக்கு விளங்கும் நீங்கள் எப்படிப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அது மாத்திரம் இந்த தண்ணியை ரத்தமா மாத்தினார். சும்மா விஷயமா? அந்த நைல் நதி தண்ணியை மோசே ரத்தமா மாத்திவிட்டார். எழுதலாம். பெரிய அற்புதம். அது பெரிய அற்புதமா? வேதாகமத்திலே அதை போடுவோமா பெருசா? இல்லட்டா தானியேல சிங்கத்தின் கவிகளை இருந்து ஆண்டவர் காப்பாற்றார், அது பெரிய ஒரு அற்புதமா போடுவோமா? இல்லாவிட்டால் சத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ 7 மடங்கு சூடான அந்த அக்கினி ஜுவாலையிலிருந்து அவர்களை காப்பாற்றார். அவருடைய முடி கூட அருமையான பாட்டை பாடல, முடி கூட கருகாமல் கருதுறாங்க. பெரிய மிரக்கல். அதை போடுவோமா? பெரிய அற்புதத்தை வேதாகமம் சொல்லுங்க. இவ்வளத்துல எது பெரிய அற்புதம்? சரி, நான் புதிய ஏற்பாடுல அவங்க கேட்போம், ஏன் பழைய ஏற்பாடுல கேட்போம்? நாமே புதிய சில இண்டஸ்ட்ரிய கதை ஒன்றும் ஒரு இதுவும் இல்லை. புதிய ஏற்பாடுல கேட்போம். புதிய ஏற்பாடுல பெரிய அற்புதம் எது? இயேசு செய்த அற்புதங்களை எதை போடுவோம்? இயேசு கடல் மேல நடந்தார், பெரிய அற்புதமா? பிரைஸ் இந்த ஒரு நாள் கட்டி அல்லேலூயா. கரங்களை தட்டி இயேசு செய்த கடல்ல நடந்தார், பெரிய அற்புதமா போடலாமா? பெரிய அற்புதம். எல்லாவற்றால் அவர் 5 அப்போது 2 மீன்களை 5000 பேர் கொடுத்தார். அற்புதம் உங்களுடையது, அதிசயம் உங்களுடையது. ஆமென். கொடுத்தார் அவர். அது ஒரு பெரிய அற்புதமா போடுவோமா? எல்லாம் பெரிய. உங்களுக்கு நான் ரிமைண்ட் பண்றேன், இதெல்லாம் ஒரு பெரிய அற்புதமான எங்க மனதுல வையுங்க. என்ன கதைச்சு பேசி முடிவு போயிடும். ஆமென். அவர் தண்ணீரை ரசமா மாத்தினார், பெரிய அற்புதம். ஆமென். இதை போடுவோமா? பெரிய அற்புதம். அவர் தண்ணீர் ரசமா மாத்திர தண்ணீர் வந்துச்சு, இதான் பெரிய அற்புதம். அவன் தண்ணீரை ரசமா மாத்திர பெரிய அற்புதமா போடுவோமா? அது மாத்திரம் இல்லை, மிகப்பெரிய அற்புதம். 5 நாள் அடக்கப்பட்ட லாசருவை உயிரோடு இருக்கிறார். செத்து போனாலும் உயிரோடு போவதற்குள்ளான அற்புதம். ஆமென். அல்லேலூயா. அதை போடுவோமா? வேதாகமத்தில் இதுதான் பெரிய அற்புதம். இது உங்களுடைய கண்களை திறந்ததா, கிறிஸ்துவை சுத்தமாக்கினதா? எது பெரிய அற்புதம்? இந்த நல்ல நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்லித்தாரேன், வேதாகமத்திலே அதி சிறந்த மிரக்கல்ஸ், அற்புதம், அதிசயம் எது? அது செங்கடல் பிளந்ததோ, இல்ல 5,50,000 பேர் கொடுத்ததோ, அல்லது மரித்தவர்களோடு இருக்கிறதோ, அதெல்லாம் அற்புதமானது. என்னோட அற்புதம் செய்த அற்புதங்கள் கரங்களை தட்டி அவைகள் எதையும் சிறிதானவைகள், அது எதுவும் சின்னது அற்புதமானவைகள் தான். ஆனா இவர்கள் எல்லாவற்றை விட
ஒரு மகத்துவமான அற்புதத்தை இந்த காலையில நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த அற்புதத்தை நீங்கள் இப்ப பெற்றுக்கொண்டா, இந்த அற்புதத்தை நீங்க இப்ப அறிஞ்சிட்டீங்கன்னா, பைபிள் சொல்றது இயேசு கிறிஸ்து அறிவதே வாழ்வு. கையை தட்டி அவன் இருக்க அவர் அறிவது வாழ்வு. ஜனங்கள் அறிவில்லாமே நான் தான் அறிவிப்போம். இன்றைக்கு நீங்க இந்த ரகசியத்தை அறிந்தால், இது எனக்கு சொல்லும் பொழுது நிலத்துல காலம் என்ன பாருங்க எனக்கு. அப்ப எங்க இருந்து சொல்லப்பா நீ என்ன நீங்க கேட்க, இந்த அதிசயத்தை எனக்கு தேவன் காண்பித்த போது நிலத்துல கால் இருக்க முடியல. எனக்கு சந்தோஷம், எனக்கு மகிழ்ச்சி. பார்த்தீங்கன்னா இதே எப்படி சிரிக்கணும், அப்படித்தான் 24 மணி நேரம் வாழ்க்கை. இந்த உண்மையா இருந்த பொழுதோ, இந்த உண்மையை நான் அறிஞ்ச பொழுது, இந்த அற்புதத்தை நான் அறிஞ்ச பொழுது, அது மாத்திரம் என்னோட இது என்னுடைய தம்பியா நான் அறிமுகப்படுத்த வார்த்தையை கொண்டு எங்க சிவநேசன் அவருக்காக இருந்திருக்காங்க. அது மாதிரி என்னுடைய சகலம் என்னவா சந்தோஷம். ஆமென். அது இந்த சந்தோஷத்தை அறிந்தீங்களா, இந்த அற்புதத்தை புரிந்து கொண்டீங்களா, வாழ்க்கை மாறிடும். ஆமென். அவர்கள் இதை புரிஞ்சு கொண்டீங்களா தம்பியாக, இந்த லெவலே மாறி. இதுதான் சபையோட மிக முக்கியம். அது என்ன? வேதாகமத்தில் சிறந்த ஒரு அற்புதம், உலகத்திலே சிறந்த ஒரு அற்புதம், நம்முடைய வாழ்க்கையில சிறந்த அற்புதம், நம்முடைய இதயத்திற்கும் நம்முடைய சிந்தனையிலும் நம்முடைய முழு வாழ்க்கையிலும் மேலான ஒரு அற்புதம் என்ன? இந்த அற்புதத்தை இப்ப வாசிக்க போறீர்கள். இந்த வசனத்தை வாசித்து முடிக்க நீங்க எல்லாரும் கையை தட்டி அதை பெற்றுக்கொள்ள போறீர்கள். உங்கள் மேலே அந்த சக்தி அவருடைய வல்லமை அடிக்கும் பாருங்க. ஏண்டா இந்த வெளிச்சம் அடிச்ச பொழுது கண்ணுல இருந்து அவருடைய கண்ணில் செது விழுந்தது போல ஏதோ எனக்கு விழுக ஆரம்பிச்சது. அது மாத்திரமல்ல, இந்த உண்மையை நான் அறிஞ்ச பொழுது எனக்குள்ள வந்த ஆனந்தம், எனக்குள்ள வந்த சந்தோஷம், எனக்குள்ள வந்த மகிழ்ச்சியை சொல்ல ஐயோ இந்த உலகத்திலே வார்த்தைகளே இல்லை. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 27வது வசனத்துல இந்த பெரிதான அற்புதத்தை நாங்கள் பார்க்க போறோம். உலகத்திலே சிறந்த வேதாகமத்திலே கூடிய அனைத்து அற்புதங்களிலும் சிறந்த ஒரு அற்புதத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தர விரும்புகிறேன். இந்த காலை வேளையில எடுத்துக்கொள்வோம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த வார்த்தை எப்படி இன்ட்ரோடியூஸ், எப்படி அறிமுகப்படுத்தப்பட்டது பாருங்க. புற ஜாதிகளுக்குள்ளே, மற்ற எல்லா இனத்தவர்களுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள, இந்த ரகசியம் கவனிங்க. இந்த ரகசியம் சீக்ரெட், இந்த மிஸ்ட்ரி, இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று. ஆஹா, மகிமை இது சும்மா இல்ல, மகிமையானது ஐஸ்வர்யமானது. கவனிங்க, இந்த போடப்படுது அந்த வார்த்தை. எல்லாரும் நீங்க பாக்குறீங்களா? வார்த்தை எல்லாத்த கண்ணும் பாருங்க. அந்த வார்த்தை போட்டு எல்லாத்த கண்ணும் வார்த்தையை பார்க்கறதுன்றது மிக முக்கியம். அற்புதம் உங்களுடைய வார்த்தையை வாசித்து முடித்த உடனே திருப்போட்டா முதல்ல இருந்து வாசிங்க பார்ப்போம். புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம். நிறைய பேர் விளங்குது சீக்ரெட் ரகசியம். இந்த ரகசியம் என்ற வார்த்தையை நீங்க கூகுள்ல போய் செக் பண்ணி பாத்தீங்கன்னா என்னன்னு போட்டுருக்கா, மனுஷன் புத்திக்கு எட்டாவது ஒரு விஷயம் தான் இந்த 27வது விஷயம். மனித புத்திக்கு எட்டாவது விஷயம் சொல்லுவாங்க. எட்டாவது கொண்டாடுறாங்க மாதிரி எட்டாவது மனித புத்தியில எட்டாவது. அதனால வேதத்தை படிக்க உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். கையில் தட்டுங்க. ஞானம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறது, உணர்வு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏண்டா இது அறிவு கெட்டாத ஒரு வல்லமை. கடவுள் என்பது அந்த கடல் தனியே சிப்பி கிடக்கிறது. அப்படிப்பட்ட மிகுந்த அந்த அறிவு கெட்டாத வல்லமை. அதான் அவர் சொல்றார், இந்த சீக்ரெட் என்ற வார்த்தையை நீங்க சரியா போட்டு பாத்தீங்கன்னா மனுஷ அறிவுக்கு எட்டாதது. அதனால இது புரியுதுல நிறைய நேரத்துல மனுஷ அறிவு எட்டா. இதுக்கு ஒரு வழிபாடு புறவும், இதுக்கு ஒரு ஞானத்தை புறவும், இதுக்கு மனுஷனுடைய சக்தி உங்களுக்கு ஊடுருவணும். அப்படி ஊடுருவும் பொழுதுதான் உங்களுக்கு இந்த ரகசியம் விளங்க ஆரம்பிக்க. அது மாத்திரம் அந்த ரகசியம் என்ற வார்த்தையில இன்னும் எப்படி போடுங்கடா, இது பரம ரகசியம். பூமியில இருக்கிற ரகசியங்களை சில நேரத்துல எங்களுக்கு விளங்குதுங்க. பூமியில இருக்கக்கூடிய ரகசியங்களே எங்களுக்கு விளங்குது. இதுல பரலோக ரகசியங்களை எப்படி விளங்க போகுது? இயேசு சீசன் சொன்னார், நான் பூமிக்குரிய சொல்றது எங்களுக்கு புரியல என்றார். பரலோக விஷயங்களை சொன்ன எப்படி உங்களுக்கு விளங்க போகுது? நான் நம்புகிறேன் நீங்க ஒவ்வொருவரும் பரலோக ரகசியத்தை அறிகிறவர்களா மாறணும். ஆமென். ஊழியம் செய்யற ஒவ்வொரு பிள்ளைகளும் ரெவலேஷன் வெளிப்பாடுகளா மாறணும். ஒவ்வொருத்தரும் இயேசுவை பற்றி அறிகிற படங்களா மாறணும். நீங்கள் இந்த காலங்களில் உங்களை ஒவ்வொருவரையும் கத்தர் செய்யக்கூடாது. ஒரு வயரின் கனெக்ஷன் காலங்களில் நடக்க போகிறது.
நான் ஆண்டவர் எனக்கு அதை அழகா காட்டினா ஒவ்வொரு சைடுல ஒரு வயரையும் நடக்கப்படும் நிச்சயம் எவ்வளவு அழகா இருக்கிறாரு. நான் வந்து அது உண்மையா ஒரு வித்தியாசமா இருக்கு. ஒரு வித்தியாசம் ஒரு வித்தியாசமா எல்லாமே ஒரு நீட்டா இருக்கு. அது ஒரு அழகா இங்க பாத்தீங்கன்னா லைட் ஃபேன் பாக்ஸ் எல்லாமே எல்லாமே இதுக்கு எல்லாமே அழகான கரண்ட் வயரிங் சரியா செய்யப்பட்டு வருது. அதனால எந்த உங்களுக்கு வயரிங் செய்ய போறாரு ஆண்டவர் வயரிங் செய்ய போறாரு ஒவ்வொருத்தருக்கும். ஆமென். அந்த வயரிங் என்னன்னா கடவுளை பற்றிய நுண்ணறிவு, கடவுளை பற்றிய அந்த புரிந்து கொள்ளுதல், கடவுளை பற்றிய அந்த விளக்கங்களை அவர்களுக்கு செய்ய போறார். ஆமென். ஹல்லேலூயா. கேள்வினா வழக்கையில உலகத்தில் சிறந்த அற்புதம் மக்கள் நாம் இருக்கிறோம். எல்லாம் இருக்கிறோம். ஆமென். அதனால இதை சொல்லிட்டு போறேன். உங்களுக்கு நடக்க போது வேலை. நீங்க ஜெபத்தோட இதை கேட்டுக்கொண்டிருங்க. ஏதோ ஒன்று நடக்கும். என் கண்ணிலிருந்து சதுரது கூட ஏதோ ஒன்று உங்களுக்கு நடக்கும். இருதயத்துல நடக்கும், மனதில் நடக்கும், நிச்சயம் நடக்கும். ஏன்னா வார்த்தை வேலை செய்யும். வார்த்தை வேலை செய்யும். வார்த்தை வேலை செய்யும். ஜெபம் அடிக்க சொல்றாரு. என்ன பார்க்கறேன் ஆண்டவர் வார்த்தை வேலை செய்யும். அது என்ன சொல்றார்? மர்மம் எந்த ஒரு மொழிபெயர்ப்புல அவருக்கு எப்படி போடப்பட்டிருக்க அந்த ரகசியம் என்ற வார்த்தை சொல்றாரு. அதிலே உடனே இந்த ரகசியம் என்னவென்றால், இந்த ரகசியம் இந்த ரகசியம் சீக்ரெட் என்னென்றால் சொல்றாரு, இது மனித அறிவுக்கு எட்டாத விஷயம். மர்மம் சொல்லுவோம். இந்த ரகசியம் எப்படி நடந்தது? மர்மமா நடந்தது. மர்மமான என்ன புரிந்து கொள்ள முடியுது. ஏன் கடவுளை பற்றி ரகசியம் புரிந்து கொள்ளப்படுவதில்லை என்றதை நான் உங்களுக்கு சொல்லித்தாரேன். அப்ப இந்த ரகசியம் என்றதுக்கு மனித அறிவுக்கு எட்டாதது மர்மம், பரம ரகசியம். இப்படிப்பட்ட விஷயத்தை நீங்க சாதாரணமான ஆறு அறிவில, சுய அறிவில பைபிளை படிக்க யோசிச்சா அப்படி புரியும் கடவுளை. அதனால நிறைய நேருக்கு நாங்க தலைவினோடு இருக்கிறோம், நிறைய நேருக்கு நாங்க தோல்வியோடு இருக்கிறோம். நீங்க சரியான கனெக்ஷன் உங்களுக்கு கொடுக்கப்பட்டா கரண்ட் அடிச்ச மாதிரி ஒவ்வொரு செகண்ட் எங்க சங்கத்துல 24 மணி நேரம் ஒரு ஓடிக்கொண்டு நான் பாருங்க. எப்போது நம்ம போறோம் என்று ஜெபிக்கிறது தான் எங்க வாழ்க்கையில இருக்க ஒரு நோக்கம். வேதம் படிக்கிறதா இல்ல வேறு என்னோட வந்த பிள்ளைல கேளு என்னோட இருந்து ஏன்னா இது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், சும்மா இல்ல கடவுளை பற்றிய விஷயம். அந்த ரகசியம் என்னவென்றால் தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். இது அவர் விரும்பினார், அவர்களுக்கு தெரியப்படுத்த இல்லையோ இது விளங்காது. இது மோசேக்கும் புரியல, பழைய காலத்துல ஒருத்தருக்கு இது விளங்கல. இது கடவுள் உங்களுக்கு வெளிப்படுத்த விரும்பினார். கையை தட்டி அவரை சோதரிங்க. அவருடைய விருப்பம், அவருடைய விருப்பம், அவர் விரும்பினார் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்த. உலகத்தில் சிறந்த ஒரு அற்புதத்தை உங்களுக்காக செய்ய அவர் விரும்பினார். உலகத்திலே மகத்துவமான ஒரு காரியத்தை உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்பினார் என்னவென்றால் கிறிஸ்துவானவர். இப்ப எல்லாரும் கையை ரெடியா கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். சத்தமா கையை தட்டி எல்லாரும் சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க. இயேசு எனக்குள் வாழ்கிறார். எல்லாரும் சொல்லுங்க. இயேசு எனக்குள்ளே வாழ்கிறார். இயேசு எனக்குள்ளே வாழ்கிறார். எல்லாரும் சொல்லுங்க. இயேசு எனக்குள்ளே, உங்களுக்குள்ளே சொல்லுங்க. இயேசு உங்களுக்குள்ளே வாழ்கிற இயேசு உங்களுடைய குடும்பத்துல இதன் சத்தமா சொல்லுங்க. இயேசு உங்களுடைய அவர் என்ன சொல்றார்? இதோ நான் ஒரு மர்மத்தை ரகசியத்தை மனச புத்தி கட்டாத அந்த மர்மத்தை ரகசியத்தை சொல்றேன். அது என்னன்னா இயேசு ஆனவர், இயேசு ஆனவர். அரபிய சொல்ல இருக்கிறவா இயேசு ஆனவர் மகிமையின் நம்பிக்கையா அந்த சக்தியோடு உங்களுக்குள் வாழ்கிறார். என்ன பிள்ளை இதை சொன்ன குட்டி கை தட்டுறீங்களே, கையை நல்லா தட்டி சொல்லுங்க. நல்லா தட்டி சொல்லுங்க. இயேசு எனக்குள் வாழ்கிறார், இயேசு எனக்குள் வாழ்கிறார். நான் சொல்லுங்க. இப்ப செங்கடலை பிறந்தவர்கள ஒரு மகத்துவமான அற்புதம் என்னென்றால் இயேசு உங்களுக்கு வாழ்கிறார். செத்தவரை எழுப்பதை விட அழகிய செத்தவராக எழுப்பதை விட ஒரு பெரிய அற்புதம் என்றால் இயேசு வாழ்கிறார். எல்லாம் சொல்ல எனக்குள்ள இயேசு வாழ்கிறார். மகிமையோடு வாழ்கிறார், நம்பிக்கையோடு வாழ்கிறார். ஐயோ எனக்கு சத்தமா வரணும் இந்த வார்த்தை. இதுதான் அந்த பெரிய அற்புதம். செங்கட விளக்கை எப்படி இருந்திருக்கும், எனக்கு எப்படி பார்த்தா தண்ணி ரத்தமா மாறும்போது எப்படி இருந்திருக்கும். இது எல்லாத்த காட்டிலும் அம்மா இந்த உலகத்துல மிக பெரிதான அதிசயம் அற்புதம். மண்ணுக்குள்ளே மாணிக்கம் மறைந்திருக்கிறது போல அந்த விலையுயர்ந்த பொக்கிஷம், அந்த முத்து, அந்த சொத்து இயேசு உங்களுக்குள் வாழ்கிறார். சாதாரணமாக நடக்கல. நீங்க சாதாரணமாக
சாட்சி நடத்தினாரா? சாதாரணமானாரா? ஐயா, இயேசு வாழ்கிறார். இப்படி சொல்லல, இயேசு வாழ்கிறார். ஐயோ, நான் எங்க மழையும் பாருங்க, இருக்கின்ற ஆசீர்வாதம் பெய்யும், நீங்க போக முடியாது. இது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரவில்லையா? பாத்தீங்களா? அதான் பேரு இந்த கனெக்ஷனை கொடுக்கும். உங்களுக்கு நான் ஒரு கதை கேட்கிறேன். நான் சொன்ன இந்த வார்த்தையை சொல்லி இந்த மக்கள் கொஞ்சம் ரியாக்ஷன் காட்டாம இருந்தால் நீங்க இன்னும் ஒரு வயதுல அவங்களுக்கு நீங்க விளக்கவும் இல்லை. அதை பொறுத்து நான் பயன்படுத்த போறேன். நிறைய எப்படி இருக்கீங்க என்னடா இந்த வார்த்தையை வெளிப்படுத்துறது போது சொன்னார், மகனே, உலகத்தில் சிறந்த அற்புதம் என் பிள்ளைகளுக்கு நீ சொல்லு. அவங்க அற்புதத்தை அங்கறாங்க, இங்கறாங்க. அற்புதமே உங்களுக்குள்ள இருக்கிறது, அதிசயமே உங்களுக்குள்ள இருக்கிறது. உங்களுக்கு அற்புதம் வேணுமா? அற்புதம் வேணுமா? சுவிசேஷத்துல கேட்பாரு, அம்மா உங்களுக்கு அற்புதம் என்றால் இந்த கால சுகமாக இந்த கால சுகம் வியாதி வந்து இதுல இந்த வியாதி வந்திருக்கு. ஆனா அற்புதமே உங்களுக்குள்ள இருந்தா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அற்புதம் உங்களுடையது, அதிசயம் உங்களுடையது, வட்டம் உங்களுடையது, மகிமை உங்களுடையது, ஆசீர்வாதம் உங்களுடையது. ஏன்னா மகிமை நம்பிக்கை அவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். இதை பிடிச்சு கொள்ளுங்க. திரும்ப இந்த இடத்துக்கு வாங்க, தயவு செய்து இந்த இடத்துக்கு வாங்க. மேலே பார்க்காதீங்க, அது என்ன தானே நடக்கும். இங்க கவனிங்க. இது சும்மா வார்த்தையில நாம விட்டு போக. மகிமை நம்பிக்கையா இயேசு உங்களுக்குள்ள இந்த உண்மையான ஜாமா வியாதி உங்களை தொட முடியாது. இயேசு வியாதி இல்லை, அந்த இயேசு உங்களுக்கு இருக்கிறதால அந்த ஹீலிங் பவரை நீங்க அனுபவிப்பீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த இயேசு ஐஸ்வர்ய சம்பந்தா இருக்கிறார். அந்த இயேசுடைய ஐயா என்னை ஆசீர்வதிப்பட்டதை விட அந்த இயேசுவே, இயேசையா நீ எனக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதம் என்னோடு கூட இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஆசீர்வாதத்தை அடையும்படி அவர் தரித்திரமான நம்புறீங்களா? அவர் தரித்திரனான நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன். நான் சொல்லி கிடைச்சிருக்கிறேன். ஆனா நீங்க அந்த ஆக்டிங் காணாத. ஓ மை குட்னஸ், ஹல்லேலூயா. இது பெரிய அற்புதமா. என்னோட ஒரு பாடல் இருக்குது, எனக்குள்ள இயேசு, உனக்குள்ள இயேசு, நமக்குள்ள இயேசு, இனி எல்லாமே இயேசு. ஹல்லேலூயா. இயேசு வாழ்கிறார். இதை விட ஒரு அற்புதத்தை எனக்கு யாராச்சும் சொல்லுங்க. இயேசு வாழ்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு ஆண்டு சொல்ல இந்த மக்கள் இப்படி நிற்பாங்க. என்ன இதா இப்ப செத்தோ உயிரோட இருப்பினா கொண்டாடுறீங்க. இப்ப கடலை போட்டுட்டா அந்த யோசனை பார்த்து வரலாம் வாசல் அவர் கடலை போட்டுட்டாரு. இயேசு உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்று சொல்லிட்டாரு. இதுதானே பெரிய சிறந்த ஒரு அற்புதம். நீங்க சொல்லிட்டீங்களோ நான் சொல்லித்தான் முடிக்க போறேன். பெருசா இல்லையான்றத ஒரு நாள் ஆண்டவன் கேட்டார், நீங்க வந்து இப்படி ஒரு இப்ப நான் கேட்க போறோம். இந்த அக்காவோட கேட்பாங்க, அருமையான சோதனை இப்ப நீங்க கருணை கிடைக்கும். இப்ப இமாஜினேஷன் உண்மையாக ஏதாவது கதை பண்ணுங்க. நீங்க இப்ப பரவத்தில் இருக்கீங்க. எப்படி இருக்கு, எப்படி நீங்க உணர்வு பரியாட்டம் சொல்லுங்க. இதே வைக்கப்படுறான். சொல்லுங்க சொல்லுங்க. இப்ப பரவத்தில் இருக்கீங்க. கடைசி உங்களை அனுப்ப மாட்டோம். இப்ப பரவத்தில் எப்படி சந்தோஷமா இருப்போம். எவ்வளவு நேரம் சந்தோஷம்? என்னோட சந்தோஷம் எப்போது சந்தோஷமா கொஞ்சம் சந்தோஷம். இப்ப வருவாங்க. நீ இப்ப இயேசுவுக்கு முன்னாடி சிங்காசனம் தேவர்கள் கேள்விகள் செய்யறாங்க. எப்படி எல்லாருடைய பயணமே துதி யாரால ஆண்டவரை நீங்க மகளே என்ன பேரு பிரீத்தி ஓகே. இந்த மகளே என்ன செய்யுது, என்ன இருக்கும் சந்தோஷம். சந்தோஷமா இருக்கு. எவ்வளவு நேரம் சந்தோஷமா இருக்கு? நிறைய போன் சந்தோஷம். வேற யாரும் சொல்ல விரும்புறீங்க? இப்ப நீங்க இயேசுவுக்கு முன்னால இருக்கிறீங்க. இந்த பூமியில அல்ல, நீங்க பரவத்துல மூன்றாம் எடுத்துக் கொள்ளப்பட்டு அனுபவம் கிடைச்சிருக்கும். இயேசுவுக்கு முன்னால இருக்கிறீங்க. எப்படி அந்த உணர்வு எப்படி இருக்கும்? சத்தமா சொல்லுவோம். பெரிய சந்தோஷம். சாப்பிட போறேன். சரி, உங்களுக்கு நீங்க யாராவது சொல்ல வருவீங்களா? இப்ப ஒரு சந்தர்ப்பம். நான் உண்மையா சொல்றேன், இயேசு அப்படிங்கிற தரிசனத்தை பார்க்கிறேன். நான் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 10-15 தரிசனங்களை பார்ப்பேன். தரிசனம் உங்களுடையது, சொப்பனம் உங்களுடையது, வெளிப்பாடு உங்களுடையது. காரணம் இயேசுடைய இருந்தால் எல்லாம் நடக்கும். ஆமென். சரி, உங்கள்ட்ட கேட்கிறேன், நீங்க யாராவது சொல்ல விரும்புறீங்களா?
ஓ பாத்தீங்களா, யோசிக்க போறீங்க. எனக்கான கேட்டா நீ இந்த விசுவாசிகளுக்கு இப்ப அவர்கள் பரலோகம் போடுன்றதும் உங்களுடைய ஒற்றை இலக்கா இருக்கு. நல்ல கட்டுப்பட்டு பரலோகத்துக்கு போட்டா இருக்குது. நல்ல விஷயம். நாங்க எல்லாரும் அங்கெல்லாம் போகணும். அதான் தாய் வீடு. அதை மறந்துடக்கூடாது. அது ஒரு இடமும் கூட்டவும் போயிட்டவும் கூடாது என்ற பிரசங்கம் வருது. அதுதான் நம்முடைய அதுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சோதரம். ஆனால் இப்ப நாங்க அண்ணாக்கள் இப்ப ஒரு கேள்வி இப்ப அங்க இருந்தா என்ன வேணாலும் சும்மா நான் கொஞ்சம் எடுத்துதான் உங்களுக்கு இயேசுவை அப்படி சிங்காசனத்துல போனோடனே எங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்படி போனோன்னு இந்த உலகம் மறந்துடும். உண்மையோ இல்லையோ பூமி எங்களுக்கு தெரியாது. ஏன்னா இயேசுக்கு உண்டாக இருக்கும். உள்ளும் படி அப்பா என்ன போட்டுட்டாரோ அவற்றை பாட்டு எழுதுறேன். சூரியனோ சந்திரனோ வெள்ளி நட்சத்திரமோ அனைத்திலும் மேலானவர் என் இயேசு. அவர் வர்ணிக்கிறதுக்கா முத்தோ பவளமோ இரவு உயர்ந்த பொக்கிஷமோ அனைத்திலும் மேலானவர். பொன்னோ பசும் பொன்னோ உயர்ந்த லட்சிரமோ அனைத்திலும் அழகானவர். இப்படி வர்ணிச்சு கொண்டு போகலாம். நீங்க பாக்குறீங்க ஒரே வினாடியில ஆயிரக்கணக்கான வெளிச்சம் மாறிக்கொண்டே இருக்கும். இருந்து ஒரு நாள் பார்த்துட்டீங்கன்னா பார்க்கணும். இனிமையா இருக்கும். இப்ப நீங்க கற்பனை சொல்லுங்க, இயேசுவுக்கு முன்னாடி இருந்தீங்கன்னா, சிங்காசனத்துக்கு முன்னாடி இருந்தீங்கன்னா, இந்த தேவர்களுக்கு முன்னாடி நீங்க இருந்தீங்கன்னா, 24 முப்பர்களுக்கு முன்பதாக நீங்க இருக்கிறீங்க. அவங்களுக்கு முன்னாடி நீங்க போயிருக்கும் போது கவலை இருக்குமாமா? நீங்க சொல்லுங்க. கவலை வருமா? கண்ணீர் வருமா? வியாதி வருமா? தோல்வி வருமா? நீங்க தான் சொல்லுங்க. பசி வருமா? பட்டினி வருமா? பசி பட்டினி எல்லாம் அப்படிதான். என்ன வாசல் ஏதாவது வருமா? ஏதாவது வராமா? முடியாது என்ற வார்த்தை வருமா? எனக்கு எல்லாம் சரிவராத வருமாமா? வருமா? உண்மை ஏனென்றால் நீங்க நிக்கிறது ராஜாதி ராஜா நிக்கிற அந்த இடத்துல நீங்க நிக்கிறீங்க. ஆண்டவர் சொன்னார், என் மகனே இதுதான் ரகசியம். இது உலகம் ரகசியம் என்னென்றால் அந்த இயேசு அதே சக்தியோடு அதே இப்ப நீங்க என்ன லூக்கா 17:21 தேவ ராஜ்யம் உங்களுக்குள்ளே வந்திருக்கிறது. இப்ப சொல்றோம் அதே மகிமை இங்க இருக்கம்மா. என்ன ஆவியில இருக்குது அதே மகிமை. இப்ப நீங்கள் இயேசுக்கு முன்னால இருந்தா கவலை இல்ல, வேதனை இல்ல, கண்ணீர் இல்ல, மரணம் இல்ல, அழுகை இல்ல, ஐயோ எதுவும் இல்லையோ. எப்படிதான் உணர்வீங்க இயேசுக்கு முன்னாலே? உணர்ந்த விஷயத்த இந்த ரகசியம் உணர்ந்து அவங்களுக்கு புரியல. ஐயோ ஆண்டவரே சப்பா சூத்திரம் அலர்வியா வாயில நிறைய பேர் திறக்கணும். இது உங்களுக்கு புரியுதா? விளக்குதா? அதே இயேசுதான். இயேசு ஒரு நாள் உங்க அனுபவத்துல இருந்தவங்க எனக்கு கொஞ்சம் அந்த லைட்ல அங்க இருக்கட்டும், நம்ம ஏதோ வளைஞ்சு நெளிச்சு நான் மேல இருந்தோம். அப்படி இல்ல. உங்களோட ஒரு எலிசா அந்த கலவரம் தெரிந்தாரு. அவர்களோடு இருக்கிறவங்களோட அதிக ஒரு எலிசாவை சுத்தவரை எப்படிப்பட்ட தேவர்கள் இருந்தாங்களோ அந்த மேலையெல்லாம் நிறைஞ்சிருந்தாங்க. ஒரு தீர்க்கதரிசிக்க இந்த நிலைமை என்றால் இயேசு உங்களுக்குள்ள வாழ்கிறார். உங்களை சுத்தவரை லட்சம் கோடி தேவதூதர்களும் தேவனுடைய சேனையும் பரிசுத்த வல்லமையும் இந்த உண்மை அறியுங்க. இந்த உண்மை அறியவும் நாங்க சாத்தனம் மிதிக்கவீங்க. அது வரும்பொழுது ஏசனக்குள்ள வரல, சோல் வரும்பொழுது ஏசனக்குள்ள இருக்கிறார், கஷ்டமாக வரும்பொழுது ஏசனக்குள்ள இருக்கிறார். ஏசுல வெளியில பிடிப்போம். ஆமென். அதான் ஒரு பாசம் பூனை என்ன நெய்ய பிடிக்க பூனையை விட முடியுமா? ஓட்டு நாங்களே என்ன ஊரோட ஆமென். பிரச்சனை வரும்பொழுது ஏசு வெளியில எடுத்து விடுங்க. ஏண்டா உலகத்தில் தலை சிறந்த அற்புதம் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அதே இயேசு உங்கள் படத்தில் இருக்கிறார். அவரால் அந்த உங்கள் வாழ்க்கை வரக்கூடிய அடக்க முடியும். அவரால் உங்களுடைய வாழ்க்கையில விளையக்கூடிய காற்றை அடக்க முடியும். ஏனென்றா அதே வல்லவர். நான் சொல்றேன், பரலோகத்தை தேவனுடைய வல்லமை சொத்துக்குரிய இதுக்காகத்தான் அவர் கஷ்டப்பட்டேன். மகிமையின் நம்பிக்கை
இயேசு உங்களுடைய வாழ்க்கை. ஒரு நாள் நான் இந்த வசனத்தை ஜெபம் பண்ணி, அப்ப இதெல்லாம் எனக்கு சொன்ன உடனே ஆண்டவர் ஜெபம் பண்ணி கொண்டு கவனிங்க, இது எவ்வளவு பவர்ஃபுல் வசனம். வீட்டுக்கு ஜெபம் பண்ணி பாருங்க, அக்டி பண்ணி பாருங்க, நடந்த விஷயங்கள். அதுல நீங்க வாய்ச்சது 27 வசனம், இயேசு உங்களுடைய வாழ்க்கை. இந்த மனுஷனையும் இந்த இயேசு வாழ்கிறார் இந்த அறிவுக்குள்ள, இந்த ஞானத்துக்குள்ள கொண்டு வருகிறதா அவர் சொல்றார். அதற்காகவே எனக்குள்ள வல்லமையாய் கிரியை செய்கிற அந்த பரிசுத்த ஆவியானவரோடு நான் வேலை செய்கிறேன். மக்களே, உங்களுக்குள்ள இயேசு வாழ்கிறார்கள் அவர்கள் புரியணும், அந்த அறிவு அவர்களுக்கு வரணும், இயேசு அவங்களோட கூட்டியது போகணும். அவர் என்ன உங்களுக்குள்ளே இருக்கிறார் அப்படி நான் சொல்லி ஜெபம் கொண்டு, ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன், அது வல்லமை வேலை செய்யட்டும் என்று சொன்னா நான் கட்டில இருக்கிறேன். 8 பேர் பேக்க கொண்டு வரோம். நான் ஆவியில லெசன்ல அவங்களோட போறோம். 2 பேர் சொன்னாங்க, இப்ப எங்களை வயரிங் செய்யணும். 2 பேர் கூப்பிட்ட பேர் போறான். எங்க செய்யணும்? அவங்க வீட்டுக்காரங்க இங்கயா சேர்த்துக்கியா? அப்பதான் சேர்ச்ச பார்க்கும்போது அது ஒரு விதமான ஒரு மகிமையா இருக்குது. இந்த சேர்த்துக்கெல்லாம் வேலை செய்யணும். அதாவது என்ன, வேலை செய்கிற தேவ தூதர்கள் அந்த வசனத்தை நாம் வாசித்து எனக்குள்ளே வல்லமையாக கிரியை செய்ய அவருடைய பலத்தின் படிய அந்த வார்த்தையை சொல்ல பார்த்தா 2 நபர்கள் வராங்க. அவங்க வேலை செய்ய சபையில ஒரு மக்களுக்கு அவரை பற்றி அறிவை கொடுக்க போறோம். அல்லேலூயா. அவரை பற்றி புரிந்துணர்வு கொடுக்க போறோம். இந்த காலைகளில் உங்களுக்கு நடக்குது. பரவாயில்ல, நீங்க எப்படி இருந்தாலும் உங்களுக்கு விஷயம் நடக்குது. ஆமே, உங்க வீடுகள்ல நடக்குது. கடவுளை பற்றி ஒரு தெய்வீக அறிவு, கடவுளை பற்றி ஒரு தெய்வீக திட்டம், கடவுளை பற்றி ஒரு தெய்வீக புரிந்து கொள்ளுதல் உங்களுக்கு நடக்க போகிறது. ஆமே, அல்லேலூயா. நீங்க ரெடியா இருக்கீங்களா? எனக்குள்ள இயேசு வாழ்கிறார். இனி நீங்க சொல்லணும், எனக்கு இயேசு எனக்குள்ள வாழ்கிறார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, நான் உங்களுக்கு சொல்றேன், எனக்குள்ள இயேசு வாழ்கிறார். சொல்லுங்க, சொல்லுங்க இயேசுவின் நாமத்தில். ஒரே மாதிரி இயேசு எனக்குள்ள வாழ்கிறார். இல்லன்னா இயேசு இயேசப்பா எனக்குள்ள நீங்க வாழ்றீங்க. வசனம் சொல்லுங்க, நீங்க வாழ்றீங்க. இந்த வியாதியை கொடுங்க, இந்த பிரச்சனை கொடுங்க சொல்லி பாருங்கம்மா. குடும்ப பிரச்சனை அவர்கிட்ட. ஆமென், அல்லேலூயா. நீங்க வாசித்து பாருங்க. இயேசு இந்த பூமியில இருக்கிற சொல்லுங்க. இயேசு இந்த பூமியில இருக்க என்ன சொன்னா, அவர் சொல்ற உலகத்திலே நீங்க பாத்தீங்கன்னா முதல் வல்லரசன் சொல்ற அசீரியா ராஜ்யம். அதுதான் உலகத்துல முதல் வல்லரசன் எங்களை படிச்சுட்டு இருந்தார். 2வது எகிப்து ராஜ்யம், அது இன்றைக்கு இருக்கக்கூடிய அது நினைவே என்று சொல்லுவோம். இன்றைக்கு ஈரான் பகுதி. கவனிங்க, கொடிய இனம். அந்த இனத்துக்கு தேவன் ஒரு மருந்தை அனுப்பினார். ஒரே வார்த்தையில விரட்டி விட்டார் யோனா. ஒரே வார்த்தையில அந்த இனத்தையே விரட்டி விட்டார். கையை தட்டி இயேசு நாமத்தில் ஒரு வார்த்தை, அவருக்கு ஒரு பிரசங்கம், யோனாவுடைய ஒரு பிரசங்கத்தால உலக வல்லரசு. இன்னைக்கு அமெரிக்கா இருக்கிறவன் அந்த வல்லரசன் ஒரு வார்த்தையில பிரச்சனை. ஏன் சொன்ன யோனாவிலும் பெரியவர் இங்க நிக்கிற. ஹல்லேலூயா. நம்ம இங்க உலக வல்லரசியை பிரதி தருகிற பரலோக வல்லரசு இயேசுவின் ராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்குது. எந்த துஷ்ட படைகளை உங்களை இருக்க முடியாது. காரணம் உங்களுக்குள்ள இருக்கிறவர். உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். புரிஞ்சா போதும் விஷயம். இதை பெற்று கொண்டு போய் பாருங்க. சிம்சோன் மேல கட்டப்படுற கட்டணம் அருந்து விழுந்தது மாதிரி இந்த விஷயத்தை புரிஞ்சு கொண்டு போங்க. இதான் மிரக்கல், இதான் அற்புதம். சத்தியத்தை அறிவீர்கள், உண்மை அறிவீர்கள். அந்த உண்மை விடுதலை ஆக்கம். இதுதான் விடுதலையின் ரகசியம். பாத்தீங்களா, யோனாவிலும் 50 வருஷம் வாழ்ந்த யோனா, அப்படிப்பட்ட ஒரு யோனாவிலும் பெரிய சொன்னார். எதனோட சொன்னார்? விடுதலை பார்த்துட்டு அப்பா யோனாவும் அப்படியெல்லாம் யோனாவிலும் பெரிய இங்க இருக்கிற ஒருத்தருக்கும் புரியல. இன்றைக்கு புரியுது மக்களுக்கு. புரிந்தவன் வெற்றியாய் வாழுகிறார். நான் நம்புறேன், யார் நோக்கத்துல எனக்கு புரிந்த சபையா இருக்கிறது, ஒரு தங்க தலையா இருக்கிறது. நீங்கள் ஆலய செய்ய பிறந்தீர்கள். ஆமென், அல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, உலகத்திலேயே இருக்கக்கூடிய ராஜாக்களை ஞானத்தை பெறுவதற்கு தெரியும். சாலமோனுடைய ஞானத்தை கேட்க கிழக்கு புத்திரர்கள் எல்லாரும் வந்தார்களாம். ஜனங்கள் எல்லாம் வந்தார்கள். எத்தியோப்பியா அந்த ராஜா ஸ்திரீ வந்தார். சாலமோனுடைய ஞானம் எகிப்தின் ஞானத்தை விட சிறந்தது. படிப்பிள்ளைகளை சொல்லிதான் மைண்ட பிளந்து வச்சு ஆபரேஷன் செய்யக்கூடிய அந்த காலத்திலேயே செய்யக்கூடிய அந்த அதுக்குரிய ஞானிகள் இருந்த இடம் எகிப்து. அப்படி கண்டிப்பாங்க. அந்த எகிப்தின் ஞானத்தை விட சாலமோனின் ஞானம் சிறந்தது. அந்த சாலமோனுடைய ஞானத்தை கேட்கவும் அவனுடைய முக தரிசனத்தை காணவும் எல்லா தேசங்கள்ல இருந்து ஜனங்கள் வந்தார்கள். அல்லேலூயா. சும்மா இல்ல சாலமோன். இங்கே ஒரு ஜெபா சாலமோன் இருக்கு. அல்லேலூயா. அவருக்கு ஆண்டவர் எனக்கு சொன்ன ஒரு வார்த்தையை சொன்னேன்.
ப்ராப்பர்ட்டிகள் அபிஷேகத்தை தேவனுக்குள்ள வச்சிருக்கேன். நீங்க பேசுங்க, மக்களுக்கு முன்னால இருக்கும்போது உங்களுக்கு அந்த தீர்க்கதரிசன அபிஷேகத்தை தேவனுக்குள்ள வச்சிருக்காரு. ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு பிறகு நான் அவருக்கு சொன்னேன். அவர் சொன்னா எனக்கு நிறைய பேர் சொல்லிட்டாங்க, நிச்சயமா இந்த ப்ராப்பர்ட்டிகள் அன்னைக்கு இந்த காலங்களில் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். ஒரு தீர்க்கதரிசன அபிஷேகம் இந்த சபையை பற்றி பிடிக்கட்டும். ஒரு வெளிப்பாட்டு நல்லவர்கள் ஒவ்வொருவரையும் பற்றி பிடிக்கட்டும். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. ஒரு வெளிப்பாட்டு வெளிப்படட்டும். அப்படி ஒருத்தர் வெளிப்படட்டும். இயேசு வாழ்ந்த கொண்டாடப்பட வேண்டிய இடம் சும்மா இல்ல. இப்போ தேவர்கள் எப்படி இருந்தாங்க? இயேசு பிறந்தவர்கள் கொண்டாடினார்கள். அந்த சனமே தேவர்கள் கொண்டாடினார்கள் இயேசுவின் பிறப்பை. ஆமென். நேற்றோடு சேர்ந்து கொண்டாடினார்கள். நேற்றோடு சொன்னாங்க இயேசு பிறந்திருக்கிறார். இயேசு எனக்குள் பிறந்திருக்கிறாரப்பா. 2025 ஆண்டுகள் முதல் இயேசு உங்களுக்குள் பிறந்திருக்கிறார். இயேசு உங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கிறிஸ்துமஸ் நெருங்கி இருக்கிறது. இந்த இயேசுவால் நம்மை கொண்டாடுங்கள். ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஜெபம் தான் நம்முடைய வாழ்க்கையா இருக்கும். ஊழியம் செய்கிற நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சது ஜெபம். நான் சொன்னேன் சங்கீதம் 1 தெளிவா சொல்லுது. சங்கீதம் 1 அதிகாரம் 2 சொல்லுது, இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிறது. படிக்கிறதே இல்லை, படிக்கிறேன்னு சொல்லுவோம். படிச்சுட்டு தியானிக்கிறா என்ன மைண்ட், அதையே இதுதான் எண்ணம். அந்த எண்ணமா இருக்கும். இந்த பாத சொன்ன அங்க சண்டை பண்ணி தெரியாதீங்கோ, இங்க வந்து ஆண்டவரோட நல்லவா நான் சொல்ல வேண்டியதை சொல்லிடுவேன். நான் சொல்லியிருப்பேன். ஒரு நாள் எனக்கு ஆண்டவர் சொன்னேன். ஏன்னா நானும் வச்சுக்கிறேன் போனேன், நல்ல போன வேண்டி வச்சுக்கிறேன், சாட்சி எடுக்கிறதா. அதனால தேவனே சொன்னார். ஒரு நாள் நான் தேவரை பேச்சு பேசுகிறேன். காலம் தேவனோட பின்னர் தேவனா இருக்கும். அதான் எனக்கு ஏதாச்சும் மக்களுக்கு கொடுக்கும். அப்ப இடத்துல என்னுடைய ஒரு நண்பன் இருந்தேன், பாஸ்டர். அவர் கொஞ்சம் வயசான பாஸ்டர் மாதிரி, அவர்தான் பாஸ்டர் மாதிரி வயசு. அவர்தான் எனக்கு நண்பன். டான்ஸ் தெரிஞ்சுக்கலாம். அவர் போனது. அப்ப நான் யோகனத்துறைனா காலம் சொல்லி கொடுப்பேன். ஒரு கோலை எடுத்து கதைச்சு பண்ணிட்டு ஆண்டவர் ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தி கொண்டு கேட்டேன். 24 தோல்வி போற அவசரம் பேசுறேன். திரும்ப சொல்றேன், நான் தேவனோட தேவனிடையில பேசும்போது நான் மறந்துடுவேன். தேவனை போல விடிய விடிய பேசக்கூடிய ஒரு ஆள் உலகத்திலே இல்லை. இந்த போன 24 மணி நேரம் கனெக்ஷன் இருக்கும் பொழுது ஞானம், அந்த ஞானம் வந்தால் போதும் 24 மணி நேரம் தேவனோடு நீங்க வாழலாம் பேசுங்க. அதான் பிரச்சனை. சுயா ரெண்டு வேற பக்கம் இருக்கு இல்லையா? வேற பக்கம் இருக்கு. சொல்லிதான் விஷயத்த சொல்லிதான். இந்த கதை என்னண்டா அப்படி நான் போன வச்சோம்னா தேவனை கேட்ட பேருகிட்ட நண்பர கடவுள் நல்ல கடவுள். எங்களை வாசல் சோக்கான கடவுள், சோக்கான கடவுள். நீ சும்மா இல்லைங்க வந்து ஒரு பெற்றரான ஆமா சொல்ல உங்களுடைய வேலைகளுடைய வாழ்க்கை நல்ல சிரிக்கணும். அது உண்மையா இருந்தா சரி, உண்மையா இருந்தா சிரிக்கணும். நீங்க இல்லையா ஆண்டவர் நான் தூங்கிட்ட நான் ஆண்டவர் வேற இல்லை, இந்த தடவை செய்திக்கு போனாலும் ஆண்டவர் அர்த்தம் செய்யல, வாசல் வந்து ஜெபம் பண்ணாலும் அர்த்தம் செய்யறது சும்மா என்ன சொல்றீங்க? உண்மை என்னண்டா ஏசு கூட பாருங்க எப்போதும் நீங்கள் அவரை கலவை தட்ட பிடிக்க போட்டு சேர்த்துல வந்து ஏசையா பாரு வீட்டை பாரு பண்றது வாசல் ஜெபம் குடும்பத்துக்கு போகும். அந்த உடனே இருக்கு கதை வந்து என்ன சீரியல் போகும் போன என்ன கழுவீங்க என்ன கழுவீங்க எனக்கு ஆனது மகனே மோசே மாத்திரம் போன கொண்டு போனா அப்படி இருந்திருக்கு கேட்டேன். இப்படிதான் கேட்டுதான் தலைமுடி கட்டுப்படுது. மோசே மாத்திரம் போன கொண்டு போனா எப்படி இருக்கு எனக்கு விஷயம் விளக்குதான். மோசே போன கொண்டு போனா அப்படி அப்பத்தான் எனக்கு விளங்கினது. ஆலோசனை மோசே மாத்திரம் போனா கொண்டு போயிருந்தா இன்னைக்கு கையில தோரான்னு சொல்லக்கூடிய 5 ஆகமங்களும் முதல் ஆதாம் வாழ்க்கை இந்த அற்புதமான கதை ஒன்றும் இருந்திருக்காது. என்னன்னா மோசே போன கொண்டு போயிருந்தால் வெளிப்பாடு பெற்றிருக்க முடியாது. ஏன் வெளிப்பாடு பெற முடியாம இருந்தீங்க? தூக்கி எறிங்க போன தூக்கி எறிங்க போன தூக்கி எறிங்க. சும்மா பேசுறத சும்மா அதை என்ன சொல்ற பைபிள் படிக்க என்னுடைய போன் இருக்குது. பைபிள் படிக்காத ஆராய்ச்சி பண்ணவே போன் சும்மா எடுக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்ல. அப்பா விரோதம் முக்கியம் போண்டா தம்பி அந்த கண்ணக்கூடாது. வேற ஒன்று இல்லை பாருங்க. வெளிப்பாடு பெற்றா மோசே எப்படி அப்ப சீனா வெளியில போயிருக்கார் போனில் இருந்த கையில. இப்ப அந்த மோசே போன கொண்டு நான் சொல்றேன் 40 சரிதானே விளையாடு இருக்கும். நேரம் போன கொண்டு போயில ஐபோன் பயங்கர இல்ல இல்ல எடுக்கிறேன். ஜனங்கள் எல்லாம் போன் கொண்டு எடுத்துட்டேன். இல்ல ஆண்டவர் சொல்றாரு என்ன உனக்கு வேற கருத்து உண்டாங்க நான் போன விபச்சாரம் செய்யாது ஓமாண்டவன். நீ வந்து அந்நிய காரியங்களை ஈஸியா ஐபோன் அடிச்சோம்
அண்ணா இந்த கண்டுபிடிக்கலாம் செஞ்சு குழம்பி கொண்டிருக்கிறாங்க. தயவு செய்து அண்ணா நீங்கள் வாங்கோ வாங்கோ, இந்த பிரச்சனை வந்துருக்கு, ஜனங்க புலம்புறாங்க, கண்டுபிடிக்க செய்ய சொல்லி பயன்படுத்துறாங்க. சமாளி, இந்த ஆண்டு வார்த்தை எழுதி கொண்டிருக்கிறேன், என்ன இருக்க வேண்டாம், நான் எழுதுறேன் சார், நீங்க பயன் செய்யுங்க. ஆர்டர் பாப்போம் எழுதி கொண்டான்னு சொன்னேன். நானே உந்தவனாக கேட்ட வானத்திலும் பூமியும் என்ன தவிர நீ வேறு ஒன்றை உண்டாக்க வேண்டாம். திருப்பாய் பயக்கி போட்டாங்க, கண்டுபிடி செஞ்சு போட்டாங்க. அது பெரிய பிரச்சனை இல்ல, பிரச்சனை தான். தயவு செய்து ஓடி வாங்குவோம். நீங்க வந்தாதான் இங்க வந்து பிரச்சனை அடங்கும். வெளிப்பாடு வருமோ, வெளிப்பாடு வருமோ? ஏன் வெளிப்பாடு வருது? பரிசுத்தாவிகள் வந்து இந்த முதல் அடையாளம் என்ன? தீர்க்க தரிசனம் சொல்லுவீங்க உங்கள் குமாரத்திகள் பரிசுத்தாவை வந்து வரும்பொழுது அந்நாட்களே ஆவியை ஊற்றுவேன். அப்போது என்ன சொல்றாங்க? கண் திறந்து பார்த்து கொண்டிருப்பார்கள். தீர்க்க தரிசனம் உழைப்பார்கள். வாலிபர்கள் என்ன தரிசனம் பார்ப்பார். மூப்பர்கள் பாவம் அவையில் நிற்கிறார்கள். நித்திர விட மாட்டேன். சோப்பனத்தில் ஆண்டு பேசுவேன். எங்க இன்றைக்கு இருக்குது? ஒரு கண்ணை அடைஞ்சிருக்குது. ஐபோன் 15 ப்ரோவா 14 ப்ரோவா இல்ல சாம்சங் கலெக்சியா தயவு செய்து போன்கள் உலகத்தில் சிறந்த போன்களை பயன்படுத்துங்கள். ஏன்னா இயேசுவோட சிறந்த உலகம் என் வாழ்க்கையில நான் பார்க்கல, நான் எதையும் பயன்படுத்தலாம், எனக்கு தான் எல்லாம். ஆனால் எதுவும் இந்த இயேசுவை திட்டக்கூடாது. ஆமென். இப்ப உனக்கு இந்த மோசே போனா போட்டு வர என்ன நடந்திருக்கும் என்று இதுதான் எனக்கு படிப்பிச்சு. அன்றைக்கு வச்சு போன் வச்சிருக்கேன். இந்த எல்லா மோசம் உங்களுக்கு அடி எழுதி கொண்டு வந்துருக்கேன். அதெல்லாம் இருக்கு எல்லா நிமிஷம். ஆனாலும் தொட பயமா இருக்கு. சின்ன நேரத்துல ஒரு கிளிப்பை பண்ணி விட்டு அது அப்படி அந்த அந்த முடியாது இங்க இருக்கு. பாசரேக்கிறா சொல்லிட்டேன். நான் ஒரு தீர்ப்பு சொல்ல விரும்புகிறேன். வெளியே வாங்கும் உங்கள் கண்கள் மனக்கண்கள் திறக்கப்படணும். தெரியுமா ஏசு ஏன் வாழ்கிறார் மகிழ்ச்சி உங்களுக்கு என்ன? ஏசு ஏன் வாழ்கிறார் சந்தோஷம் இல்லை. நாங்கள் 1:17 படிச்சிருக்காரு. நினைச்சேன் 1:18 ஒரு ஆள் படி டைம்ல தரும். எபேசியர் 1:17 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனின் மகிமையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் நம்மை நீங்கள் அறிந்து புரிந்து கொள்வதற்கான கடவுளை அறியவும் புரியவும் அவரோடு இருக்கிறார் என்றதை புரிந்து கொள்ளவும் கொடுத்த அவரை புரிய கொடுத்ததோடு அறிவித்த ஞானம், the spirit of wisdom, the spirit of understanding. Hallelujah. உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார், ஞானத்தை கொடுத்திருக்கிறார், அறிவை கொடுத்திருக்கிறார். இது பரிசுத்த ஆவியானவர்கள் இருக்கக்கூடிய ஏழு ஆவிகள் இருக்கக்கூடிய மிக முக்கியமான 2 ஆவிகள். அந்த ஆவிகள் அவர் கொடுத்திருக்கிறார். அந்த ஞானம் வந்த உடனேதான் உங்களுக்கு விளங்குது இயேசு எனக்குள்ளே வாழ்கிறார். ஓ மகிமையாக வாழ்கிறார். விளக்கப்படுகிறது. என்ன சொல்லுது? தாம் நம்மை அழைத்ததினாலே பாருங்க, அழைச்சதாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்று. நம்பிக்கை என்னுடைய வாழ்க்கையில பரிசுத்தவான்களிடத்தில் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையே மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறியும்படி கடவுளே நம்மை அழைச்சிட்டார். சிலுவையில் என்ன நடந்தது? இயேசுவின் ரத்தத்தால் சிந்தப்பட்டது. இயேசு சிலுவையில் என்ன செய்து முடிச்சார்? யோவான் 19:20 சொல்லு. இயேசு எல்லாம் முடிச்சார்னு சொல்றேன். என்ன முடிச்சா? என்ன எனக்காண்டி செய்தார்? எல்லாம் செய்து ஒன்றும் செய்யாமதான் இருக்கு. எல்லாம் செய்து முடித்துட்டாரே. அதுல நம்பிக்கை என்ன? அந்த மகிமை என்ன? அந்த வல்லமை என்ன? அந்த ஆற்றல் என்ன? இதெல்லாம் ஏன் விசுவாசத்திற்கு அறியலேண்டா? இதை அறிந்து புரிந்து கொள்ளும்படிக்கு உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண். இந்த கண் இந்த உலகத்தை பார்க்க எவ்வளவு முக்கியமோ இந்த கண்ணாடி இந்த உலகத்தை பார்க்கலாம். இயேசு ஒரு கண் தெளிவா இருந்தோம், சைடுல முழுக்க வெளிச்சம். எந்த கண்ணை சொன்ன? ஆவியின் கண். ஆவியின் கண் திறகம் பண்ணால் உங்களை சுத்தவரை எல்லாம் உங்கள் பக்கத்திலே இருக்கும். சாலமோன் சொல்ற, ஆண்டவரே எனக்கு ஞானம் இல்லாத காரியத்திலே ஆசீர்வாதம் வேண்டும், எனக்கு விளங்க இல்லை. அது 10:13 சொல்லப்படுகிறது. ஒரு மனிதன் விலை உயர்ந்த பொக்கிஷத்தை கண்டு
காணவன் உங்களுக்கு ஒரு விலை உயர்ந்த பொக்கிஷம் இயேசு வாழ்கிறார். ஒரு மனிதன் விலை உயர்ந்த முத்த கண்டு தனக்குண்டான எல்லாவற்றையும் விட்டு அதை எடுத்தார். உள்ள இயேசு வாழ்கிறார் புரிஞ்சீங்கடா. அதற்காக எந்த எல்லை வரைக்கும் போவீங்கள். அவரை பிடிச்சா நீங்க பிச்சைக்காரன் என்று போறதல்ல, வாழ்க்கை சிறந்து வேண்டும். இந்த காலையில் வாழ்க்கை இழந்த போறது, விலக போறது, விலோயத்தோட முத்தம் இருக்குது, விலோயத்தோட முத்தம் இருக்குது. இங்க பிச்சைக்காரா, இங்க சொம்பதியா, உங்கள்ட்ட ஒன்றும் இல்லையா, உங்கள்ட்ட வீடு இல்லையா, உங்கள்ட்ட இல்லையா, உங்கள்ட்ட எல்லாமே இருக்குது. இயேசு உங்களுக்கு இருந்தா பிதாவான உங்களுக்கு பரிசுத்தாவியார் உங்களுக்கு வெற்றி உங்களுக்கு விடுதலை உங்களுக்கு ஆசீர்வாதம் எல்லாமே உங்களுக்கு இருந்தா கடவுளும் உங்களுக்குள்ள. ரெடியா? ரெடியா? இந்த சாலமன் இது ஆயுதம் என்னுடைய இதில் எங்களை படிப்பிச்சோம்ல உண்மை போய் என்று தெரியாது. ஒரு ஆயுதம் சிறந்த ஞானத்தினால அவர் ஒரு ஆலயத்தை கட்டினார். இடத்துல 8000 கோடியில அந்த ஆலயத்தை கட்டினார் என்று பைபிள் சொல்றாங்க. ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க 8000 கோடியில ஒரு ஆலயத்தை கட்டினார். அதான் ஆலயம் சாலமோன் கட்டினார். எல்லாமே சிறந்ததாக கட்டினா ஞானத்தை பெருத்த ஒரு ஆலயம். அந்த ஆலயத்துல இயேசு என்ன தம்பி, இந்த ஆலயத்தின் கட்டளைகளை எல்லாம் காட்டி பெருசா இதம் பெற்று பில்டப் பண்ணாதங்க. ஆலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறேன். 8000 கோடியில கட்டின ஆலயத்தை விட பெரிய இயேசு உங்களுக்குள்ள இருந்தாருன்னா உங்களுடைய பெருமதி என்னம்மா? உங்களுடைய பெருமதி என்ன? உங்களுடைய விலை என்ன? உங்களுடைய விலை என்ன? உங்களுடைய விலை என்ன? ஹல்லேலூயா. நீங்க ஒண்ணு இல்லாதாரா? நீங்க பிச்சைக்காரரா? மற்றவர்கள் சொல்ற மாதிரி ஆட்கள் உலகத்திலே நெஞ்சை நிமித்தி கொண்டு நடந்து போகணும். பைபிளை தூக்கிக்கொண்டு நான் இயேசுவின் பிள்ளை. காரணம் இயேசு எனக்கு வாழ்ற உள்ள இயேசுக்கு வெளியே கொடுக்க முடியாதா? உங்களுக்கு வெளியே கொடுக்க திருப்பம் இயேசுக்கு வெளியே கொடுக்க முடிந்தால் உங்களுக்கு வெளியே கொடுக்க உங்களுடைய விலை கம்மி விலை இயேசுடைய விலை. ரத்தத்தை கொடுத்து நம்மளுக்கு செஞ்சு போடுங்க. பைபிள் தான் படிக்கிறதா ஆசீர்வாதம், படிக்கிறதா ஆசீர்வாதம், பைபிள் படிக்கிறதா ஆசீர்வாதம். சேர்த்துக்க வந்து தாங்க பைபிளை மாத்திரம் படிக்கும், சும்மா கிடைக்க மாட்டோம். போனெல்லாம் அங்காத எல்லாத்த விட போனெல்லாம் 6 அறிவுல கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனா உங்களுக்குள்ள 100 அறிவு இருக்குது. இயேசு அறிவு இருக்கிறது. இங்கே ஒரு இமேஜ் போல இயேசு பேசலாம். ஒரு இமேஜ் போல நீங்கள் ஆண்டவருடைய அர்த்தங்களை பெறலாம். இந்த அவ்வளவு சக்தி உங்களுக்கு இருக்குது. பெர்ஃபெக்ட் நாலேஜ் உங்களுக்கு இருக்கிறது. ஆமென். சாலமோன் பெரியவர் உங்களுக்கு இருக்கிறார். இந்த காலையில் நான் எதை பற்றி சொல்றேன்? உலகத்தில் சிறந்த அற்புதம் எது? இயேசு உங்களுக்குள்ளே வாழ்கிறார். அம்மா, இதை விட ஒரு அற்புதத்தை சொல்ல முடியுமா? இயேசு உங்களுக்குள்ள வாழ்ந்தோடு ஏன் நான் சொல்றீங்க? இயேசு உங்களுக்கு வாழ்ந்தோடு இருந்து ஏன் எனக்கு ஒன்று விளங்குறீங்க? ஏன் இந்த இயேசு என்னை கைவிட்டார் ஏன் சொல்றீங்க? ஏன் இந்த வியாதி எனக்கு விட்டார்? ஏன் எனக்கு இப்படி ஒரு நிலை? ஏன் இப்படி என்று சேர்த்த புரியத்தை ஏன் குற்றம் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள்? இயேசு உங்களுக்கு இருக்கிறார். இயேசு உங்களுக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க ரெடியா? ரெடியா? உங்களுக்கு தேவதூதர்கள் வேலை செய்யப்படுறார்கள். இந்த காலை வேளையில நீங்கள் என்னோட சேர்ந்து கீபோர்ட்ல கொஞ்சம் போச்சுட்டாங்க. நாங்கள் எழுந்து நின்று இப்பொழுது என்னுடைய செய்தியை நான் முடித்து விட்டேன்.